சிவன் தலைகீழாய் காட்சி தரும் அதிசய கோவில். சிவபெருமான் அதிசய வடிவங்கள் காட்சி தரும் கோவில்கள் வட மாநிலங்களில் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் பலவற்றிலும் உள்ளது. அப்படி ஒரு அதிசய கோவில் தான் சிவபெருமான் தலைகீழாக காட்சி தரும் கோவில். இது யம பயம் தீர்த்திடும் கோவிலாகவும் குழந்தை வரம் தரும் கோவிலாகவும் கருதப்படுகிறது. பரம்பொருளாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவராகவும் கருதப்படும் சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களும் பல்வேறு கோலங்களும் பூண்டு உலகின் பல பகுதிகளில் காட்சி தருகிறார். பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள்புரிய இறைவன் பல கோலங்கள் பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் பல உருவங்களை மாற்றி அருள்புரிந்துள்ளார். அப்படி உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிரசாசனத்தில் காட்சி தரும் அதிசய திருக்கோவில் தான் ஆந்திர மாநிலம் வீமாவரம். சிரசாசன கோல தல வரலாறு. முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான். தன் வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அஷ்டதிக்கு பாலகர்களில் யமனை தவிர அனைவரையும் தோற்கடித்தான். யமன் தனது பலத்தால் போர் புரிந்தார். போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார். இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றினான். தேவர்களை அடிமைப்படுத்தினான். இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அப்போது இறைவன் தற்பொழுது கோவில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிரசானத்தில் இருந்தார். ஈசனின் தியானம் கலைய வழி அறியாது யமன் நின்றார். யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி காட்சி அளித்தார். யமனிற்கு அசுரனை அழிக்கும் சக்தி வழங்கினார். யமனும் சம்பாசுரனை கொன்று தேவர்கள் குறையை தீர்த்தார். பின் இங்கு வந்து சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியையும் பூஜித்தார். எனவே தான் இன்றும் இங்கே இறைவன் சிரசாசனத்தில் தலைகீழாய் காட்சி தருகிறார் என்கிறது தலபுராணம். யம பயம் போக்கும் சிவபெருமான். நட்சத்திரக்குறி. இங்கே கருவறையில் இறைவன் தலைகீழாய் லிங்கம் இன்றி உருவமாக காட்சி தருகிறார். நட்சத்திரக்குறி சிரசை பூமியில் பதித்து பாத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தருகிறார். அருகிலேயே அன்னை வேறு எங்கும் பார்க்க முடியாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்திக் கொண்டு தாய்மையே வடிவாக பார்வதி தேவி காட்சி அளிக்கிறார். நட்சத்திரக்குறி யமன் பூஜித்த தலம் ஆதலால் ஜாதகத்தில் அபமிருத்தி தோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இங்கு வந்து இறைவனையும் அம்பிகையையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யம பயம் நீங்கும் என்பது கண்கூடான உண்மை. நட்சத்திரக்குறி நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தையின்மை என அனைத்தையும் நீக்கி அருள் வழங்குகின்றனர் பார்வதி அம்பிகையும் சக்தீஸ்வர சுவாமியும். நட்சத்திரக்குறி அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவில். தினமும் காலை மாலை என பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசித்து அருள் பெறுகின்றனர். மோகனப்பிரியா. ஆசிரியர் பற்றி. மோகனப்பிரியா. நான் மோகனப்பிரியா முதுநிலை அறிவியல் பட்டப்படிப்பு படித்துள்ளேன். கடந்த 14 ஆண்டுகளாக இணைய ஊடகத்துறையில் பணியாற்றி வருகிறேன். ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள், கட்டுரைகள் எழுதி வருகிறேன். அரசியல், சினிமா, நடப்பு நிகழ்வுகள், வர்த்தகம், ஆன்மீகம் தொடர்பான செய்திகள் எழுதுவதில் அனுபவம் உண்டு. விளையாட்டு, அறிவியல், செய்திகள், கலைகள் மீதும் ஆர்வம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. தோல் நோய்களை குணமாக்கும் அற்புத சிவன் கோவில் எங்குள்ளது தெரியுமா? தோல் நோய்களை குணமாக்கும் அற்புத சிவன் கோவில் எங்குள்ளது தெரியுமா? மகா சிவராத்திரி அன்று செல்ல வேண்டிய சென்னையின் மிகவும் சக்தி வாய்ந்த 10 சிவாலயங்கள். மகா சிவராத்திரி அன்று செல்ல வேண்டிய சென்னையின் மிகவும் சக்தி வாய்ந்த 10 சிவாலயங்கள். இந்தியாவில் சனி பகவானுக்கு எங்கெல்லாம் தனியாக கோவில்கள் உள்ளது தெரியுமா? இந்தியாவில் சனி பகவானுக்கு எங்கெல்லாம் தனியாக கோவில்கள் உள்ளது தெரியுமா? தை அமாவாசை அன்று செல்ல வேண்டிய 18 சிறப்பு வாய்ந்த கோவில்கள். தை அமாவாசை அன்று செல்ல வேண்டிய 18 சிறப்பு வாய்ந்த கோவில்கள்.